மேக் கிளீன் மணி டு லிவ் டிசீஸ் ஃப்ரீ. ஒரு மேஜர் கர்மா, டிசீஸ கிரியேட் பண்ற ஒரு மேஜர் கர்மா வந்து எதுல வருது அப்படின்னா இந்த டர்ட்டி மணில வருது அப்படின்றாங்க. அது என்ன டர்ட்டி மணி அப்படின்னா, மணி ஆஸ் சச், அதாவது ஒரு பணம் அப்படிங்கறது அந்த ஒரு காகிதமோ ஒரு நாணயமோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆற்றல்னு இல்ல. அந்த உலோகம், அந்த ஒரு மெட்டல் தவிர, இந்த நாணயமா இருந்தா மெட்டல், இல்லைன்னா பேப்பர். பேப்பர் எதுல இருந்து வருது? மரத்துல இருந்து வருது. அகைன் வந்து அது இந்த இங்கேருந்து செய்யப்படுறது தானே, இந்த மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டு செய்யப்படுறது தான். சோ அதுல வந்து உள்ளார்ந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து இன்ஹெரண்ட் எனர்ஜின்னு இல்ல. ஆனா அதை நம்ம எந்த நோக்கத்திலேருந்து சம்பாதிக்கிறோமோ, எப்படி அதை உபயோகப்படுத்துறோமோ அந்த எனர்ஜி வந்து அதுல ஆட் ஆகுது. சோ அப்படி வந்து நாம வந்து தவறான நோக்கத்தோட, தவறான இன்டென்ஷன், அந்த டெண்டன்சி, அந்த மனப்பான்மையோட ஈகோ ட்ரிவன் பிஹேவியர்ல, ஈகோ ட்ரிவன் ஆட்டிடியூட்ல நாம வந்து சம்பாதிச்சு வெல்த் அக்யூமுலேட் பண்ற அந்த காசு எல்லாமே வந்து எங்க போகும்? அந்த பணம் மூலியமா நம்ம சாப்பிடுறது, அந்த பணம் அதுல மூலியமா இந்த உடலை வளர்க்கும் போது அந்த உடல் வந்து என்ன ஆகும்னா தொந்தரவு கொடுக்க தான் செய்யும். அதுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். ஏன்னா அந்த மணிங்கிறது ஜஸ்ட் பேப்பர். அந்த பேப்பர்ல நம்மளோட நோக்கம் அடங்கியிருக்கு, நம்மளுடைய மனப்பான்மை இருக்கு, நம்மளுடைய ஈகோ இருக்கு, எல்லாமே நம்மளுடைய எண்ணம், உணர்வு, செயல், பழக்கம் எல்லாமே அதுல பதிவாகுது. அதை வச்சு நாம வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை நடத்துறோம். அதை வச்சு நம்மளுடைய அன்றாட உணவுகள் வந்து நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, அப்போ அந்த பரிமாற்றத்துல அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள உள்ள போகுது. சோ அந்த எனர்ஜி தான் நம்மளுக்குள்ள இருந்து நம்ம உடலுக்கு வந்து அதன் மூலியமா வரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் தான் நம்மளுக்கு பாயும். சோ அதுல வந்து நம்மள மேஜரா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணா நம்மளுக்குள்ள இம்பேலன்சஸ் கிரியேட் பண்ணும் எனர்ஜி லெவல்ல. அகைன் அது வந்து ஒரு டிசீஸா தான் வந்து வெளிப்படும். தேவையில்லாம நாமளே வந்து ஒரு நோயை வந்து அழைச்சிக்கிற மாதிரி, எதெல்லாம் வந்து ரொம்ப பேராசையில, ஒரு அன்லாஃபுல் மீன்ஸ்ல, எதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா இருக்கோ அந்த வழியில சம்பாதிக்கிறது, மத்தவங்களோட ஹெல்த் செக்டார்ல வந்து ஏதோ மால் பிராக்டிசஸ் பண்ணிட்டு நம்ம சம்பாதிக்கிறது. அதே மாதிரி இந்த ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்றோம், மெடிக்கல் சர்வீஸ்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த சர்வீஸை ஒழுங்கா நம்ம பண்ணாம என்னென்ன நம்ம பண்றோமோ இது எல்லாமே வந்து இந்த டர்ட்டி மணி தான். நம்ம கடமைகளை ஒழுங்கா செய்யாம அதனால மத்தவங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கப்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதன் மூலியமா சம்பாதிக்கிற காசு டர்ட்டி மணி தான். இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்றது, இந்த அழுகி போன உணவுகள், இதெல்லாம் வந்து குடுக்குறாங்களே, இன்கிரீடியன்ஸ் வந்து சரியா செக் பண்ணாம, எக்ஸ்பயர் ஆன ஃபுட்டு, எக்ஸ்பயர் ஆன மெடிசின்ஸ், இதெல்லாம் வித்து அதுல வர சம்பாதிக்கிற காசு இதுவும் டர்ட்டி மணி தான். சோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபைனலா இது உடல் நலத்தை பாதிக்குது. இது நம்மளோட சோல் எனர்ஜியை வந்து வீக்கெண்ட் பண்ணிடும், பலவீனப்படுத்திடும். சோல் எனர்ஜியை வந்து பலவீனப்படுத்தினா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஈகோவை வந்து அது பலமாக்கிரும், ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டுரும். அப்போ திருப்பியும் நம்ம எங்க வந்து நம்மளோட பிஹேவியர், தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே எதுல இருக்கும்? ஈகோ ட்ரிவனா தான் இருக்கும். சோ இதுதான் வந்து இந்த கிளீன் மணி கான்செப்ட். மேக் கிளீன் மணி டு லிவ் டிசீஸ் ஃப்ரீ.